இப்பொழுதும் ஒரு வசனம் தியானிக்கலாம். நாம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அருமையான வசனம். நம்மளுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில், இந்த மத்தியான வேளையில் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் நமக்கு நேராக வருகிறது. நாம் பயப்படுகிற மனிதர்களை கண்டு பயப்படுகிற ஒரு அனுபவம். தாவீது அப்படிதான் பயந்து ஓடினார். சவுலை பார்த்து தாவீது ஓடி ஒளிந்து கொண்ட சங்கீதத்தில் போட்டிருக்கு. ஆகவே அவ்வாறாக மனிதர்களை கண்டு பயப்படும் பொழுது தேவன் நமக்கு ஆறுதலாக சொல்லுகிற வசனம்தான் இது. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, நாம் பலம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், இயேசுவானவர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நம் வாழ்க்கையிலேயும் கர்த்தர் பல வேளைகளில் நாம் நினைப்போம், என்ன பண்ணுறது, மனிதர்கள் எல்லாம் சீற்றல்கள் என்னை போகிற மாதிரி விழுங்குறாங்க, நம்மளை உயிரோடு விழுங்குறாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற வசனம் இதான். மகளே, மகனே, நான் உனக்கு சகாயமாக இருக்கிறேன், நான் மனுஷனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் மகனே மகளேன்னு சொல்கிறாரு. இந்த நாட்களில் நம் வசனத்தை தியானிப்போமாக, இந்த வசனத்தை பறைசாற்றுவோமாக, இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை நாம் தியானிப்போமாக. அதில் அந்த அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அதில் 8வது வசனம் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய பார்வை கர்த்தரோடு இருக்கணும். முன் கண் நேர் பார்க்க வேண்டும். நம் பார்வை, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளுக்கு எல்லாம் கர்த்தருக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். மனிதர்கள் நம்மளை சீற்றல் செய்து நம்மளை இல்லாதாக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் ஜெயம் கொள்வது வேத வசனம்தான். தேவ வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். சொல்லவில்லை என்றால் நாம் வீக் ஆகிடும். ஆகவே நாம் தேவ வசனத்தை பறைசாற்றுவோமாக. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை இருக்கிற இயேசுவானவர் நம் பக்கத்தில் இருக்கும்பொழுது மனுஷனுக்கு என்ன செய்வான்? இதேதான் சங்கீதம் 21 போற்று. கர்த்தர் என் வெளிச்சமும் என் பலனுமானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் ஜீவன் என் பலனானவர். இந்த வசனெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் நம்மை இடைக்கட்டுகிற, அவர் நம்மளை அணைக்கிறார். அவர் நம்மை அனைத்து மகனே பயப்படாதேன்னு சொல்கிறார். பேதுரு பயந்தார் கடலில் நடந்து போன போது. அப்போ பேதுரு பயப்படாதேன்னு சொன்னார். அவரை தாங்கி பிடித்தார் இயேசுவானவர். ஆகவே நம்மை இயேசுவானவர் தாங்கி பிடிப்பாராக. இந்த நாட்காலில் கர்த்தரை தேடுவோமாக. ஆமீன், ஆமீன்.